ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, கங்கா அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி என்கின்ற 3வது பாடலில் இருக்கின்றோம். சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்ட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது சிவபெருமானினுடைய அந்த பெருமை, நுட்பம், வியாபக நிலை இவற்றையெல்லாம் வியந்து வியந்து பாடிய இடமாக இந்த பாடல் இருக்கின்றது. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 59வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்க. சரி. முல்லைப்பண் மோகனராகம் ஆதிதாள திஸ்ரநடை. கருணையின் பெருமை கண்டேன் காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் சேவடி தீண்டின காண்க, புவனியில் சேவடி தீண்டின காண்க, சிவன் என யானும் தேரினல் காண்க, சிவன் என யானும் தேரினல் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, அவளும் தானும் உடனே காண்க. கருணையின் பெருமை கண்டேன் காண்க. அவன் அருளை மிகுதியாக சுரக்கக்கூடிய அமுதமாக இருக்கின்றான். அதை நான் கண்டேன். கருணையின் பெருமை கண்டேன். அவன் அடியார்களுக்கு கருணை செய்ததில் மிகுந்த ஒரு கருணாகரனாக அவன் இருக்கின்றான். ஆகரம்னா பிறப்பிடம், கருணாகரன் அப்படின்னா கருணையின் பிறப்பிடமாக இருக்கின்றான். அப்படி அவனுடைய கருணையினுடைய அந்த புகழ், அந்த பெருமைகளை எல்லாம் நான் கண்டேன், நீங்களும் காணுங்கள். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த பெருமான் தன்னுடைய திருப்பாதங்கள் இப்பூமியில் சிவந்த, அவனுடைய சிவந்த திருவடிகள் இந்த பூமியில் படுமாறு அவன் எழுந்தருளி வந்தான். இந்த பூமியில் அவன் வந்தான் அப்படின்ட்டு
சேவடி அப்படின்னா சிவந்த திருவடி, சேனா சிகப்பு, புவனினா உலகம். அவனுடைய சிவந்த திருவடி அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக இந்த பூமியில் அந்த திருவடி நடந்து வந்தது. அவ்வாறு அவன் இந்த பூமியை தன்னுடைய கால்களால் தீண்டினான் அப்படின்ட்டு. அதாவது அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகவே அவன் இந்த பூமிக்கு வந்தான் அப்படிங்கிறார். சிவன் என யானும் தேரினன் காண்க. அதாவது அந்த பெருமானே சிவபரம்பொருள் என்று நான் தெரிந்து கொண்டேன். தேரினன் அப்படின்னா தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். வந்தது சிவபெருமான் என்று தெரிந்து கொண்டேன். அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. அந்த பெருமான் தானே வலிய வந்து என்னை ஆட்கொண்டு அவன் அருளினான். என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டு, ஆட்கொண்டுன்னா அடிமையாக ஆக்கி கொண்டு அவன் அருள் செய்தான். குவளை கண்ணி கூரன் காண்க. குவளை மலர் போன்ற கண்களை உடைய இறைவன் அம்பிகை. குவளை கண்ணினா அம்பிகை. அந்த அம்பிகையை ஒரு பாகத்தில் கொண்டவனாக அவன் இருக்கின்றான். குவளை கண்ணி கூரன் காண்க. கூரன் ஒரு பாகத்தில் உடையவனாக இருக்கின்றான். அவளும் தானும் உடனே காண்க. அவளும் அந்த இறைவனும் பிரியாது இருக்கின்றார்கள். உடனே அப்படின்னா பிரியாது அப்படின்னு அர்த்தம். அந்த இறைவனும் இறைவியும் பிரியாது, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். கருணையின் பெருமை கண்டேன் காண்க. அவன் கருணையின் பிறப்பிடமாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருள் செய்வதில் அவன் கருணாமூர்த்தியாக இருப்பதை நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது திருமுறைக்காடு தேவாரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சனம்பெரு உறவர் தசமுகன் ஒருபது முடியோடும் இருபது கணமருவிய புய நெறிவகை களலடியிலோர் விரல் நிறுவினன் இனமலி கணனி சிசரன் மகிழ்வுற அருள் செய்த கருணையன் என மணமகிழ்வோடு மறைமுறை உணர் மறைவனம் அமர்தரு பரமனே. அருள் செய்த கருணையன் என மனமகிழ்வோடு எல்லா அடியார்களுக்கு அருள் செய்த கருணையை உடையவனாக அவன் இருக்கின்றான் என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் இரண்டாம் திருமுறையில அவன் கருணை மிகுந்தவன் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான் ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற காமந்தல் உடல் எரிய கனல் சேர்ந்த கண்ணானே. இறைவனை யாரெல்லாம் சரண் புகுகின்றார்களோ
அவர்களை காக்கக்கூடிய கருணையை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது முடித்தலைகள் பத்துடை முருட்டுரு அரக்கனை நெருக்கி விரலால் அடித்தளமுன் வைத்து அலமர கருணை வைத்தவனிடம் பல துயரு கெடுத்தலை நினைத்து அறம் இயற்றுதல் கிளர்ந்து புலவானர் வறுமை விடுத்தலை மதித்து நிதி நல்கும் அவர் மல்குபதி வேதவனமே. ராவணன் மீது இறைவன் அந்த அதள பாதாளத்தில் ராவணனை அழுத்துகின்றார். அதன் பிறகு அவன் இறைவனை வேண்ட அவனுக்கு கருணை செய்தவனாக அவன் இருக்கின்றான். அடித்தள முன் வைத்து கால் விரலால் அவனை அதள பாதாளத்தில் நெருக்கி அலமர அவன் மீண்டும் அழுது கொண்டே இறைவனை வேண்ட கருணை வைத்தவனிடம் அந்த ராவணனுக்கு கருணை செய்தவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது காலனை காலார் செற்றன்று அருள்பொறி கருணையானே நீலமார் கண்டத்தானே நீழ்முடி அமரர் கோவே ஞாலமாம் பெருமையானே நளிரிழம் திங்கள் சூடும் கோலமார் சடையினானே கோடிகா உடைய கோவே காலனை காலார் செற்று அன்று அருள் பொறி கருணையானே. அந்த யமனுக்கும் அருளை செய்த கருணையை உடையவனாக அந்த பெருமான் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது தினைத்தனையோர் பொறையிலா உயிர் போம் கூட்டை பொருளென்று மிகவும் நிமதியால் இந்த அனைத்து உலகும் ஆழலாம் என்று பேசும் ஆங்காரம் தவிர் நெஞ்சே அமரர்க்காக முனைத்து வரு மதில் மூன்றும் கொன்றகன்று முடுகியவன் சிலை வளைத்து செந்தி மூழ்க நினைத்த பெரும் கருணையன் நெய்த்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே. தேவர்களுக்காக திரிபுரத்தை எரிப்பதற்கு நினைத்தான். அப்படிப்பட்ட பெருங்கருணையன் செந்தே மூழ்க நினைத்த பெருங்கருணையன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கருணையை உடையவனாக அந்த பெருமான் இருக்கின்றார். அதுதான் திருநாவுக்கரசு சுவாமிகளும் மணிவாசக பெருமானும் அந்த கருணையையே நான் கண்டேன், கருணையின் உருவமாக அதனுடைய பெருமையை எல்லாம் நான் கண்டேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல கற்பொலி தோள் சலந்தரனை பிளந்த ஆழி கருமாலுக்கு அருள் செய்த கருணையான்கான் விற்பொலி தோள் விசயன் பலி தேவித்தான்கான் வேடுவனாய் போர் பொருது காட்டினான்கான் தற்பரமாய் நிற்கின்றான்கான் சதா சிவன்கான் தன்னொப்பார் இல்லாதான்கான் வெற்பரையன் பாவை விருப்புழான்கான் விண்ணிலே தன் வீடி மிடலையானே. அந்த
திருமாலுக்கு சக்கராயுதத்தை கொடுத்த மிகப்பெரிய கருணையாளனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. கருமாலுக்கு அருள் செய்த கருணையான்கான், அப்படிப்பட்ட கருணையை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அடி ஆர் சிலம்பு ஒலிகள் ஆர்ப்பக் கண்டேன், அவ்வவர்க்கே ஈந்த கருணை கண்டேன், முடியார் சடைமுயல் மரபம் மூழ்க மூரிப்பிறை போய் மறையக் கண்டேன், கொடியார் அதன் மேல் இடவம் கண்டேன், கோவணமும் கீழும் குலாவக் கண்டேன், வடியாரும் மூவிலை வேல் கையிற் கண்டேன், வாய்மோர் அடிகளை நான் கண்டவாறே. அவ்வவர்க்கே ஈந்த கருணை கண்டேன், அவரவர்களுக்கு ஏற்றாற் போல அந்த கருணையை கொடுக்கக்கூடிய அந்த பெருமையை நான் கண்டேன். அவ்வவர்க்கே ஈந்த கருணை கண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, மடல்லாழி தாமரை ஆயிரத்தில் ஒன்று மலர்கண் கிடந்திடுதலுமே மலிவான் போல, சுடராழி நெடுமாலுக்கு அருள் செய்தானை, தும்பி உரிபோர்த்தானை, தோழன் விட்ட அடலாழி தேருடைய இலங்கை கோனை, அறுவரை கீழ் அடர்த்தானை, அருளார் கருணை கடலானை, கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே. கருணை கடலானை அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார். கருணை செய்வதில் அவன் கடல் போன்றவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, அத்தா உன்னடியேனை அன்பாலார்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே, இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. எத்தனையும் அரியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய், என்னை ஏற்றுக்கொண்டாய். இது உன்னுடைய திருக்கருணையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இமையோர் நாயகனே இறைவா என் இடர்த்துணையே, கமையார் கருணையினாய் கருமாமுகில் போல்மிடற்றாய், உமையோர் கூருடையாய் உருவே திருக்காழத்தியுள், அமைவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. கமையார் கருணையினாய் அப்படின்னா பொறுமை மிக்க கருணை செய்யக்கூடியவனே அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கருணை செய்வதில் மிகவும் உயர்ந்தவனாக கருணாகரனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருவிளையாடற் புராணத்துல 2740 பார்த்தீங்கன்னா பாடல், அதாவது திருவாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்த படலம். அதுல பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கருணையை நினைத்து மணிவாசக பெருமான் வியக்கின்றார். பொருங்கடல் அநீகமொடு போய் புறவு அடுத்த இருங்கடம் அளப்பில கடந்து எழுபிறப்பாம், கருங்கடல் கடக்க வருவார் கருணை வெள்ள பெருங்கடல் நிறைந்து உரை பெருந்துறை அடைந்தார். பிறப்பை கடப்பதற்காக பிறப்பு நீங்குவதற்காக மணிவாசக பெருமான் இப்பொழுது திருப்பெருந்துறைக்கு வருகின்றார்.
அந்த திருப்பெருந்துறையில இவர் மணிவாசக பெருமான் செல்வதற்கு முன்பு யார் போய் இருக்கின்றார்கள்? சிவபெருமான் போய் குருந்த மரத்தின் கீழ் இருக்கின்றார். அப்ப அந்த பெருமான் எப்படி இருக்கின்றாரா? கருணை வெள்ள பெருங்கடல் நிறைந்து உரை பெருந்துறை அடைந்தார். அந்த பெருமான் எப்படிப்பட்ட உருவத்தோடு இருக்கின்றாரா? கருணை வெள்ள பெருங்கடல் பெருங்கடலாக அவன் இருக்கின்றான். அப்படி அந்த கருணை வெள்ள பெருங்கடல் நிறைந்து வீற்றிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறையை மணிவாசகர் அடைந்தார் அப்படின்னுட்டு இதுல பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார்கள். மேலும் அதிலேயே பார்த்தீங்கன்னா 2743வது பாடல் பார்த்தீங்கன்னா, நெருப்பில் இடு வெண்ணெய் என நெஞ்சு உருக எண்ணெய் உருக்கும் இதனால் எனை ஒழித்த மல ஆற்றல் கருக்குவனாகி எனையாள் கருணை வெள்ளம் இருக்கும் இடனே இது என எண்ணி நகரு புக்காகார். மணிவாசக பெருமானும் மனதில் நினைக்கின்றார், என்னை என்னை அடிமையாக கொள்ளக்கூடிய கருணை வெள்ளமாகிய அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னுட்டு அந்த திருப்பெருந்துறைக்கு மணிவாசக பெருமான் சென்றார்களாம். அதாவது என்னுடைய மும்மலத்தையும் நீக்கி எனக்கு கருணை என்னை அடிமையாக கொண்டு எனக்கு அருள் செய்யக்கூடிய அந்த கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் இந்த திருப்பெருந்துறை என்று அந்த திருப்பெருந்துறைக்கு சென்றாராம். என்னை ஒழித்த மல ஆற்றல் கருக்குவன் ஆகி என்னை கருணை வெள்ளம் இருக்கும் இடமே இது என எண்ணி நகர்புக்கார். அந்த திருப்பெருந்துறைக்கு மணிவாசக பெருமான் சென்றார்கள். அதிலே 2752வது பாடல் பார்த்தீங்கன்னா, இத்தகை பல தொண்டர்தம் குழாத்திடை ஆலம் ஒத்த பைங்குறுந்தடியினில் யோக ஆசனத்தில் புத்தகத்து எழுதிய சிவஞானமே போதம் கைத்தலம் தரித்து இருப்பதோர் கருணையை கண்டார். அதற்கு முந்தைய பாடல்கள்ல சுவாமியை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்க, சில பேர் வேதம் சொல்லிட்டு இருக்காங்க, சில பேர் சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்காங்க, தேவாரம் படிச்சுட்டு இருக்காங்கன்னு அதெல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட தொண்டர் கூட்டத்துக்கு நடுவில் அந்த குருந்த மரத்தின் கீழ் யோக ஆசனத்தில் கையில் அந்த சிவஞான போதம் எழுதிய புத்தகத்தை வைத்து கொண்டு கருணையின் உருவமாக அந்த பெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். அந்த குருந்த மரத்தின் கீழ் அதான் கைத்தலம் தரித்து இருப்பதோர் கருணையை கண்டார். அப்படி அந்த கருணாமூர்த்தியாக அந்த பெருமான் அங்கே இருக்கின்றார் அப்படின்னுட்டு திருவிளையாடற் புராணத்துல சொல்லப்படுகிறது. அதுதான் மணிவாசக பெருமான் கருணையின் பெருமை கண்டேன். கருணை இருந்தால் மட்டும் போதாது, அதை செலவழிக்க தெரிய வேண்டும். அடியார்களுக்கு அந்த கருணையை செய்வதனால் அவன் கருணையின் பெருமையாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றும் போதான் ஆயேனை ஆகிய எனக்கு அவன் கருணை செய்தான், அது மிகப்பெரிய பெருமை அல்லவா அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கருணையின் பெருமை கண்டேன் காண்க அப்படிங்கிறார். அடுத்த ஆள பார்த்தீங்கன்னா, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த பெருமான் இந்த பூமியில் தன்னுடைய சிவந்த திருவடிகளை பதித்து அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக மானுட சட்டை தாங்கி திருவடிகள் இந்த பூமியில் தீண்டுமாறு, அவனுடைய திருவடிகள் இந்த பூமியில் படுமாறு அவன் வந்தான் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள்.
இது அவனுடைய எழிவந்த கருணையை காட்டுகிறது அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருவிளையாடற் புராணத்துல 2739வது பாடல் பார்த்தீங்கன்னா, சந்தமரை தீண்டறிய தம் கருணையால் ஓர் அந்தணர் குலக் குறவனாகி அடி நீங்கா மைந்தர் பலர் தம்மோடு பெருந்துறையில் வந்துவோர் கொந்து அலர் நெருங்கிய குறுந்தடி இருந்தாகார். வேதங்களாலும் தொட முடியாத அந்த கருணையின் கருணை உருவமாக இருக்கக்கூடிய பெருமான் அந்தணர் குல குருநாதனாக அவரை சுற்றிலும் பலர் இருக்குமாறு, சீடர்கள் இருக்குமாறு அந்த திருவடியானது திருப்பெருந்துறையில் அந்த குருந்த மரத்தின் கீழ் அந்த பூமியில் அந்த சேவடி தீண்டி அந்த குருந்த மரத்தின் கீழ் அந்த திருவடி வீற்றிருந்தது. அப்ப மணிவாசக பெருமான் தனக்கு அருள் செய்வதற்காக அந்த திருவடியானது இந்த பூமிக்கு வந்தது அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவிளையாடற் புராணத்துல பாத்தீங்கன்னா 2756வது பாடல் பாத்தீங்கன்னா, அண்ணல் வேதியர் ஒழுக்கமும் அன்பும் கண்டு யாக்கை உள்நிலாவு உயிர் பொருள் புனலுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலம் கழியி பத கமலமும் சூட்டி வண்ண மாமலர் செங்கரம் சென்னி மேல் வையாகா. அப்படி அந்த பூமியில் தன்னுடைய சேவடியை தீண்டி இந்த குருந்த மரத்தின் கீழ் அமர்ந்தவன் அந்த தாமரை திருவடியை எனக்கு அந்த திருவடியால் தீட்சை தந்தான், திருவடி தீட்சை தந்தான். எனக்கு திருவடி தீட்சை தருவதற்காகவே அந்த திருவடியானது இந்த பூமியில் பதிந்து வந்தது அப்படின்ட்டு. அதான் பத கமலமும் சூட்டி திருவடி தீட்சை தந்ததை மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். இறைவன் உருவம் எடுத்து வரவில்லை என்றால் நாம் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் இறைவன் உருவம் கொள்ளுதல் கூடிய ஒரு இன்றியமையாமையை சிவஞான சித்தியார்ல அருணந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள் சொல்கிறார்கள். 66வது பாடல் பார்த்தீங்கன்னா, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கு எல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. அதாவது ஆரணம் ஆகமங்கள் இதழை அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில், அந்த சிவபெருமான் அருள் உருவம் எடுத்து இவற்றையெல்லாம் நமக்கு அருள் செய்யாவிட்டால், நமக்கு தெரிவிக்காவிட்டால் முக்தி பேறு அடைபவர்கள் யாரும் இல்லை. அந்த வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களும் ஒருவரும் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆகையினால்தான் அவன் இந்த இறைவன் நாம் உய்வு பெறுவதற்காக அவன் உருவத் திருமேனி எடுத்து இந்த பூமிக்கு வருகின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதத்தான் புவனியில் அவன் சேவடி பதிந்து எனக்காக அருள் செய்தான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இத சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்றாங்க. அதாவது நிறைய இடங்கள்ல எனக்கு அருள் செய்வதற்காகவே அந்த சேவடி வந்தது அப்படின்னுட்டு சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கச்சூர் ஆல கோயிலுக்கு போறாங்க. இறைவனுக்கு அங்க போகும்போது அவங்களுக்கு நல்ல பசி. அப்ப சுவாமி அங்க அவருக்கு நான் போய் பிட்சை எடுத்துட்டு உங்களுக்கு சாப்பாடு தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமான் சொல்லிவிட்டு
அந்த திருக்கச்சூர் ஆலக்கோயில்ல போய் அப்படியே ஊரெல்லாம் பிச்சை எடுத்து வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுக்குறாரு. எவ்வளவு எளிவந்த கருணை பாருங்க. அத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கச்சூர் ஆலக்கோயில் பதிகத்துல பதிவிடுகின்றார்கள். முதுவாய் ஓரி கதற முதுகாட்டி எரிகொண்டு ஆடல் முயல்வானே மதுவார் கொன்றை பொதுவே சோடும் மலையான் மகள் தன் மணவாழா கதுவாய்த் தலையிற் பலினி கொள்ள கண்டாலடியார் கவலாரே அதுவே ஆமாறு இதுவோ கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. நீ இப்படி பிட்சை எடுப்பதற்காக நீ இப்படி இந்த வீதிகளில் நடப்பதை பார்த்தால் அடியார்களெல்லாம் கவலைப்பட மாட்டார்களா? அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இறைவனுடைய அந்த திருவடி இந்த பூமியில் தீண்டி இந்த பூமியில் பதிந்து அங்கு சென்று பிட்சை கேட்க செல்கிறது. தூது போகலாம் அந்த திருவடி சில பூமியில் பதிந்து செல்கிறது. அதிலே அடுத்த பாட்டுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, கச்சேரற ஒன்று அறையில் அசைத்து கடலும் சிலம்பும் கலிக்க பலிக்கென்று உச்சம்போதா ஊர் திரிய கண்டாலடியார் உருகாரே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் ஏழேல் பிறப்பும் எனையாழ்வாய் அச்சம் இல்லா கச்சூர் வடவால் ஆலக்கோயில் அம்மானே. கழலும் சிலம்பும் காலில் சப்திக்க உச்சி நேரத்துல அந்த திருவடியானது அந்த வீதிகளில் சென்று பலி கேட்பதற்காக சென்றதாம். அப்போ எவ்வளவு ஒரு கருணை மிகுந்த திருவடியாக அதுல சொல்லப்படுது பாருங்க. அதே பதிகத்துல இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா, பிறவாய் இரவாய் பேனாய் மூவாய் பெற்றம் மேரி பேய் சூழ்தல் துறவாய் மறவாய் சுடுகாடு என்றும் இடமா கொண்டு நடம் ஆடி ஒருவாய் தலையில் பலினி கொள்ள கண்டால் அடியார் உருகாரே அறவே ஒளியாய் கச்சூர் வடவால் ஆலக்கோயில் அம்மானே. நீ இப்படி இந்த பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கொண்டு பிட்சை எடுப்பதற்காக இப்படி செல்வதை கண்டால், அந்த திருவடி நடந்து உச்சி வெயிலில் நடந்து செல்வதை கண்டால் அடியார்கள்லாம் கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்ப எனக்காக அந்த திருவடி என்னுடைய வயிற்று பசியை நீக்குவதற்காக அந்த திருவடி பிட்சை எடுக்க சென்றது, நடந்தது அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவடியினுடைய கருணையின் பெருமையை கண்டு இந்த பதிகத்தை பாடுறாங்க இந்த கச்சூர் ஆலக்கோயில்ல. அத சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வெண் திருநீற்று அணி திகழ விளங்கு நூல் ஒளி துளங்க கண்டவர்கள் மனம் உருக கடும்பகற்போது இடும் பலிக்கு புண்டரிக கழல் புவிமேல் பொருந்த மனை தொறும் புக்கு கொண்டு தாம் விரும்பி ஆட்கொண்டவர் முன் கொடுவந்த சுவாமி ஒரு அந்தணராக இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பக்கத்துல வருகின்றார். வந்து நீங்க ரொம்ப பசியால இருக்கீங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க, நான் இப்போ போய் பிச்சை வாங்கிட்டு வரேன்னு சொல்றார். சுவாமி எப்படி இருக்கின்றாராம்? வெண் திருநீற்று அணிதிகளை திருநீர் பூசி இருக்கிறார். விளங்கு நூல் ஒளி துளங்க பூநூல் அணிந்திருக்கின்றார். கண்டவர்கள் மனம் உருக, அவரை பார்த்தாலேயே எல்லாருடைய மனமும் உருகிவிடும். அப்படிப்பட்டவர் கடும் பகல் போதிடல், உச்சி நேரம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பதிவு பண்றாங்க உச்சி நேரத்துல போனாரு அப்படின்ட்டு. கடும் பகற்போது இடும் பலிக்கு, அடியார்கள் இடக்கூடிய அந்த பிச்சைக்கு புண்டரிக கழல், அந்த தாமரை திருவடி புவிமேல் பொருந்த, அதுதான் புவனியில் தீண்டினன், சேவடி தீண்டினன். கழல் புண்டரிக கழல் புவிமேல் பொருந்த,
அந்த தாமரை திருவடி இந்த பூமியில் பொருந்துமாறு நடந்து சென்று மனைதோறும் புக்கு வீடுகள் தோறும் சென்று அதை பெற்றுக்கொண்டு அதை அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாராம். அதுதான் புவனியில் சேவடி திண்டினன் காண்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் கூறுகின்றார். சேக்கிழாரும் அதை பதிவு பண்ணும்போது புண்டரிகக்கழல் புவிமேல் பொருந்த மனைதொறும் புக்கு பிச்சை கேட்டார் அப்படின்னுட்டு இதுல சேக்கிழார் சுவாமிகளும் கூறுகின்றார்கள். அப்படி அந்த பெருமான் மணிவாசகருக்காக மணிவாசக பெருமானினுடைய பக்குவத்தை தெரிந்து கொண்டு இவர் திருப்பெருந்துறைக்கு மணிவாசக பெருமான் செல்வதற்கு முன்னாலேயே சுவாமி போய் இவரை ஆட்கொள்வதற்காக அந்த திருவடியானது அங்கே போய் இருக்கின்றது. அந்த திருப்பெருந்துறையில் அந்த புவனியில் அந்த பூமியில் திருப்பெருந்துறை பூமியில் அந்த தன்னுடைய சிவந்த திருவடிகளை பதித்து அங்கே குருநாதராக சுவாமி வீற்றிருக்கின்றார். அதைத்தான் மணிவாசக பெருமான் புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. மேலும் குதிரைகளை எல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி பல நேரங்கள்ல மணிவாசக பெருமானுக்காக வேண்டி அவனுடைய திருவடியானது இந்த பூமியில் நடந்து வருகின்றது. வந்தியம்மாவுக்காக வேண்டி நடந்து வருகின்றது அந்த திருவடி. வைகையில மண்ணை சரி பண்ணுவதற்காக அந்த திருவடி நடந்து வருகிறது. இதெல்லாம் மணிவாசக பெருமானுக்காக வேண்டிதானே. அதையெல்லாம் நினைந்து புவனியில் சேவடி தீண்டினன் காண்க அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து சிவன் என யானும் தேரினன் காண்க. வந்தது சிவபெருமான் என்று நானும் தெரிந்து கொண்டேன் அப்படின்னுட்டு. அப்போ தேரினன் அப்படின்னா தெரிந்து கொண்டேன் அப்படின்னுட்டு பொருள். ஏன்னா வந்தது சிவபெருமான் அப்படிங்கிறத இறைவன் அறிவித்தால்தான் நம்மளால அறிய முடியும். ஏன்னா அப்படி வந்தது இறைவன் என்று அறியாமலும் அடியார்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அத மணிவாசக பெருமான் அப்படி வந்தது. ஏன்னா அந்த திருப்பெருந்துறையில சுவாமிய பார்த்த உடனேயே இதுதான் நம்முடைய இவர்தான் நம்முடைய குருநாதர் அப்படின்ட்டு. ஏன்னா பல காலங்கள் இறைவனிடத்தில் செய்த பக்தி, அந்த அடியார்களினுடைய பெருமைகளை எல்லாம் கேட்ட ஒரு தன்மைகள், அந்த படிப்பு, இறைவனை பற்றிய படிப்புகள் எல்லாம் அவரிடத்தில் சேர்ந்து இருந்ததுனால அந்த அறிவின் துணை கொண்டு இதுதான் நாம் தேடி வந்த குருநாதர், நம்மை ஆட்கொள்ள வந்த இறைவன் அப்படின்ட்டு அவரும் மணிவாசக பெருமானும் அதை தெரிந்து கொள்கின்றார். ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவம் மணிவாசக பெருமானிடத்தில் இருந்திருக்கின்றது. அதான் சிவன் என யானும் தேரினன் காண்க. வந்தது இறைவன்னுட்டு நமக்கு தெரிந்து கொள்ள தெரியும். இத அப்பர் சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எங்கே எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் தெங்கே தோன்றும் திருவாயூர் செல்வனார் அங்கே வா என்று போனார் அதன் கொலோ. அப்பர் சுவாமிகள் ஒரு சிறு வருத்தத்தோடு படுத்திருக்கின்றார்கள். ஞானசம்பந்தரும் அப்பரும் ஒரே ஊர்ல இருக்கிறாங்க. அப்ப சுவாமி அப்பர்கிட்ட
அப்பர் இருக்கக்கூடிய இடத்தை தேடி வந்தார். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு, நான் இருந்த இடம் எது என்று தேடிக்கொண்டு வந்தார். சரி, நான் வந்தது நான் தான் அப்படின்னு தெரியணும்ல. அங்கே வந்து அடையாளம் அருளினார். வந்தது சிவபெருமான் தான், நான் தான் வந்திருக்கின்றேன் அடையாளம் அருளினார். அப்படி அடையாளம் அருளியதனால் வந்தது சிவன் என்று நான் தேடி தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு உடனே நான் வந்து திருவாய்மூருக்கு சுவாமி உத்தரவுன்னு சொல்லிட்டு உடனே நான் திருவாய்மூருக்கு சென்று விட்டேன். உடனே ஞானசம்பந்தரும் போறாங்க. 2 பேருக்கும் அங்க நடன காட்சி வந்து கிடைக்கின்றது. அப்போ வந்தது சிவபெருமான் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கும் அவனுடைய அருள் வேண்டும் அப்படின்ட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூடலையாத்தூருக்கு போறாங்க. அங்கேயும் அவர்களுக்கு சுவாமி வந்து பசிக்கு உணவு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் மறைஞ்சாச்சு. அப்பந்தான் இல்லை, கூடலையாத்தூருக்கு வரலையான்னு சொல்லிட்டு சுவாமி போறார். இதுதான் வழி, கூடலையாத்தூருக்கு வழின்னுட்டு. அப்போ என்ன பாடுறாங்க, வடிவுடை மழுவேந்தி மதகரி உரிவோர்த்து பொடியணி திருமேனி பொறிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றோரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. இந்த கூடலை ஆற்றோருக்கு அடிகள் இந்த வழியாக சென்றார், அதை நான் அந்த அதிசயத்தை அறியாமல் இருந்து விட்டேனே அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அப்ப அவனுடைய திருவருள் இருந்தால்தான் வந்தது இறைவன் என்று நாம் தேடி தெரிய முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, சித்தவட மடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் படுத்திருக்காங்க. சுவாமி, அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். சுவாமி காலை கொண்டு அவர் மேல வச்சுட்டு வயதான கோலத்துல படுத்து அவர் தலை மேல வைக்கிறார். சரி, வயசானவர்னுட்டு கொஞ்சம் தள்ளி படுக்கிறாங்க. திரும்ப வந்து சுவாமி வந்து தலையில காலை வைக்கிறார். ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியல வந்தது இறைவன்னுட்டு. சுவாமி அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சத்தம் போட சுவாமி மறைஞ்சிருந்தார். உடனே பக்கத்துல போய் அந்த திருத்தலத்துல தம்மானை அறியாத அப்படிங்கிற பதியத்தை பாடுறாங்க. தம்மானை அறியாத சாதியார் உளரே சடை மேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரிகாட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மாண்டன் அடி கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்மண் போலியானே. தன் தலைமையில கால வச்சது சிவபெருமான் என்று தெரியாமல் நான் இருந்து விட்டேனே. உன்னுடைய திருவடி தேட்சை கிடைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் தவம் கிடக்கின்றார்கள். எம்மாண்டன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயே. நீ எனக்கு திருவடி தீட்சை செய்யணும்னு நான் ஆசையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா வந்தது நீதான் தெரியாம உன்னை நான் வந்து இகழ்ந்து பேசிவிட்டேனே அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அப்படி இறைவன் வந்தது இறைவன் என்று அவன் நமக்கு தெரிவிக்க வேண்டும். நமக்கும் அந்த இறைவனை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். அதான் சிவன் என யானும் தேரினன் காண்க அப்படின்னு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருப்பெருந்துறையில சுவாமியை பார்த்த உடனேயே அவருக்கு இவர்தான் நம்முடைய குருநாதர், இவர்தான் நம்முடைய இறைவன் அப்படின்னுட்டு அதை தெரிந்து கொள்கின்றார். ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவத்தின் உச்சியில மணிவாசக பெருமான் இருந்திருக்கின்றார். அதான் சிவன் என யானும் தேரினன் காண்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமான்
மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது, புத்தரு சமன் கழுக்கையரு பொய்கொழா சித்தத்தவறுகள் தெளிந்து தேறின வித்தக நீரு அணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே. அந்த புத்தர் சமணர்களினுடைய அந்த பொய்யான தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய சித்தத்தை உடையவர்கள், அவர்கள் தெளிந்து தேறியது எது? அஞ்செழுத்துதான் நமக்கு அஸ்திரம் என்று அந்த தெளிந்து தேறியவர்கள் சிவபெருமானினுடைய அஞ்செழுத்துதான் நமக்கு அஸ்திரம் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதான் சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின. எதை தெளிந்து தேறினார்கள்? அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே என்று தேறினார்கள். அதான் சிவன் என யானும் தேறினன் காண்க அப்படின்ட்டு. மேலும் அதே மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது, கூறினார் ஓசையுள் ஒன்றினார் ஒன்றிமால் கூறினார் அமர்தரும் குமரவேள் தாதையோர் ஆறினார் பொய்யகத்து ஐவுணர்வு எய்திமை தேறினார் வழிபடும் தென்குடி திட்டையே. மெய் தேறினார், உண்மையை நன்கு தெரிந்து கொண்டவர்கள், அவர்களெல்லாம் வழிபடக்கூடிய திருத்தலம் தென்குடி திட்டை அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் நான்காம் திருமுறையில சொல்லும்போது, பாரினாய் பாவி நெஞ்சே பன்றி போல் அழற்றில் பட்டு தேரி நீ நினைதியாயில் சிவகதி திண்ணமாகும் ஊரலே உவர்ப்பு நாரி உதிரமே ஒழுகும் வாசல் கூரையால் மூட கண்டு கோலமா கருதினாயே. தேரி நீ நினைதியாயில் சிவகதி திண்ணமாகும். அந்த இறைவனை நன்கு தெரிந்து கொண்டு அந்த இறைவனை நாம் நினைத்து கொண்டே இருந்தால் சிவகதி நமக்கு திண்ணமாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே நான்காம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, போற்றும் தகையன பொல்லா முயலகன் கோபப் புன்மை ஆற்றும் தகையன ஆறு சமயத்து அவரவரை தேற்றும் தகையன தேறிய தொண்டரை செந்நெறிக்கே ஏற்றும் தகையன இன்னம்பராந்தன் இணையடியே. தேறிய தொண்டரை, இறைவன்தான் செந்நெறிக்கு உரையவர் என்று தேறிய நன்கு தெரிந்து கொண்ட தொண்டர்களை அந்த சிவ செந்நெறிக்கு அழைத்து செல்லக்கூடியது அந்த இன்னம்பரில் இருக்கக்கூடிய பெருமானின் திருவடிகள் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் ஐந்தாம் திருமுறையில சொல்லும்போது, கொள்ளித்தீயரி வீசி கொடியதோர் கள்ளி காட்டிடை ஆடுவர் காண்மினோ தெள்ளி தேரி தெளிந்து நெய்த்தானனை உள்ளத்தால் தொழுவார் உம்பர்வானரே. தெள்ளி தேரி தெளிந்து, அதையே திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமான் தெள்ளி தேரி அப்படின்னா ஆராய்ந்து தெளிந்து, அப்படி அந்த நெய்த்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமானை உள்ளத்தால் தொழ வேண்டும் அப்படின்னுட்டு இதில் கூறுகின்றார். அதுதான் மணிவாச பெருமானும்
சிவன் என யானும் தேரினன் காண்க அப்படின்னுட்டு கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் கூறும்போது பார்த்தீங்கன்னா, நீரு பூசை நிமிர் சடை மேற்பிறையே ஆறு சூடும் அடிகள் உரைப்பதி மாறுதான் ஒருங்கும் வயல் வாஞ்சியம் தேறி வாழ்பவர்க்குச் செல்வமாகுமே. அந்த திருவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நன்கு தெரிந்து கொண்டு வாழ்பவர்க்கு அதுதான் செல்வம் அப்படின்னுட்டு அந்த நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, தெள்ளத்தேரி தெளிந்து தித்திப்பதோர் உள்ளத்தேரல் அமுத ஒளிவெளி கள்ளத்தேன் கடியேன் கவலை கடல் வெள்ளத்தேனுக்கு எவ்வாறு விளைந்ததே. நன்கு ஆய்வு செய்வதனால் அது நமக்கு தெளிவை தந்து நமக்கு தித்திப்பை தருகிறது. அப்படி உள்ளத்தில் ஊறக்கூடிய அமுதமாக அந்த பெருமான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் கள்ளத்தன்மை உடைய எனக்கு அந்த பெருமான் எப்படி கிடைத்தார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்படி தெள்ளத்தேறி தெளிந்து தித்திப்பதோர் உள்ளத்தேரல் அமுத ஒளி வெளியாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, செறிகொண்ட சிந்தைதனுள் தெளிந்து தேறி தித்திக்கும் சிவபுவனத்து அமுதம் போலும் நெறிகொண்ட குழலி உமை பாகமாக நிறைந்து அமரர் கணம் வணங்க நின்றார் போலும் மறிகொண்ட கரதலத்து எம் ஐந்தர் போலும் மதில் இலங்கை கோன் மலங்க வரை கீழிட்டு குறிகொண்ட இன்னிசை கேட்டு உகந்தார் போலும் உடந்தை கீழ் கோட்டத்து எம் கூத்தனாரே. செறிகொண்ட சிந்தைதனுள் தெளிந்து தேறி தித்திக்கும் சிவபுவனத்து அமுதம் போலும். செறிகொண்டன ஒன்றுதல் மிகுந்த, ஒன்றி இருந்து அப்படிங்கிற. அப்படி அந்த பக்குவப்பட்ட சிந்தையில் இறைவன் வந்தது இறைவன் என்று தெளிந்து தேறி நாம் இருக்கும் பொழுது அங்கே அந்த சிவபுவனத்தில் இருக்கக்கூடிய அமுதமாகிய சிவபெருமான் நமக்குள் தித்திப்பாக இருப்பார் அப்படின்னுட்டு அந்த வந்தது இறைவன் என்று நாமளும் தெளிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கும் வேண்டும். அந்த ஆற்றல் என்ன? பக்தி தான். இறைவனிடத்தில் எவ்வளவு தூரம் பக்தி வைக்கிறோமோ அப்ப அவனை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, நாறு பூங்கொன்றை முடியார் தாமே நான்மறையோடு ஆரங்கம் சொன்னார் தாமே மாறிலாமேனி உடையார் தாமே மாமதியம் செஞ்சடை மேல் வைத்தார் தாமே பாரினார் வெண்தலையில் உண்டார் தாமே பழனை பதியா உடையார் தாமே தேறினார் சித்தத்து இருந்தார் தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர் தாமே. தேறினார் சித்தத்து இருந்தார் தாமே. இறைவனுடைய உண்மைத்தன்மையையும் பெருமையையும் ஐயுறாது தெளிந்து நின்றவர்கள், அதுல சந்தேகப்படாமல் இறைவன்தான் நமக்கு எல்லாம் அப்படின்னுட்டு தேறினார் என்று தெளிந்தவர்கள், அவர்களுடைய சித்தத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதுதான் மணிவாசக பெருமானும் சிவன் என யானும் தேரினன் காண்க, அந்த திருப்பெருந்துறையில் எனக்கு அருள் செய்வதற்காக வந்த அந்த குருநாதனே என்னுடைய கடவுளாகிய சிவபெருமான் அப்படின்னுட்டு நானும் தெளிந்து தேறினேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அடுத்து
அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. அந்த பெருமான் என்னை தன்னுடைய அடிமையாக கொண்டு எனக்கு அருள் செய்தான். அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க அப்படின்னுட்டு, ஆள் அப்படின்னாலே அடிமைன்னு அர்த்தம். என்னை தன்னுடைய அடிமையாக கொண்டு எனக்கு அவன் அருள் செய்தான் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. இத இரண்டாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிலையார்ந்த உண்டியினர் நெடுங்குண்டர் சாக்கியர்கள் புலையானார் அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி நீ சரணென்றார் தமையென்றும் விலையாக ஆட்கொண்டு வேணுபுறம் விரும்பினையே. புறச்சமயத்துக்கு செல்லாமல் நீயே எங்களுக்கு அடைக்கலம் என்று யாரெல்லாம் இறைவனை நினைக்கின்றார்களோ அவர்களை ஆட்கொண்டு, அவர்களை இறைவன் தன்னுடைய அடிமையாக ஆக்கிக் கொள்கின்றார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் நான்காம் திருமுறையில சொல்லும்போது, பெருகுவித்தன் பாவத்தை பண்டலாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணிகாட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரர்தம் அருகிருக்கும் விதியின்றி அறமிருக்க மரம் விலைக்கு கொண்டவாறே. பிணி காட்டி எனக்கு சூலை நோயை தந்து ஆட்கொண்டு அதன் பிறகு என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டு பிணி தீர்த்த ஆரூரர், அதன் பிறகு என்னுடைய சூலை நோயை நீக்கினான். சூலை நோயை மட்டுமா நீக்கினான், என்னுடைய பிறவி பிணியையும் அவன் நீக்கினான் அப்படின்னுட்டு என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே நான்காம் திருமுறையில சொல்லும்போது, சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவள்தனை யான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படுமே. அந்த பெருமான் என்னை ஆட்கொண்டு என்னை அவனுடைய அடிமையாக ஆக்கி கொண்டு இருந்தால் நானும் அவனை பலகாலம் அழைப்பேன், இவன் என்னை பலகாலம் அழைக்கின்றான் என்று எனக்கு எதிரில் அந்த பெருமான் தோன்றுவான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இவ்வாறு கூறுகின்றார்கள். மேலும் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, ஏவனத்த சிலையால் முப்புறம் எய்தான்கான் இறையவன்கான் மறையவன்கான் ஈசன்தான்கான் தூவனத்த சுடற்சூல படையினான்கான் சுடர் மூன்றும் கண் மூன்றா கொண்டான்தான்கான் ஆவணத்தால் என் தன்னை ஆட்கொண்டான்கான் அனலாடிகான் அடியார்க்கு அமிர்து ஆனான்கான் தீவனத்த திருவுருவில் கரியுருவன்கான் திருவாரூரான்கான் என் சிந்தையானே. ஆவணத்தால் என் தன்னை ஆட்கொண்டான் கான் அப்படின்ட்டு அடிமை ஓலை, ஆவணம்னா அடிமை ஓலை, அந்த அடிமை ஓலையால் என்னை அவன் ஆட்கொண்டான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமானும் இதுல அடிமை ஓலைன்னுட்டு சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறையில சொல்லும்போது,
தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாட்சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். உண்மைகள் பேசவும் பொன்னை தந்தென்னை போகம் புணர்த்த நன்மையினார்க்கிடமாவது நம் திருநாவலூரே. தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாட்சபை முன், என்னை தன்னுடைய அடிமையாக அவன் ஆக்கி கொண்டான். எங்கே? அந்த திருவெண்ணைநல்லூர் அந்த சபையில் அப்படின்னுட்டு இதுல என்னை அடிமையாக ஆக்கி கொண்டான் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவிடுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது குருகாவூர் வெள்ளடை இதுல சொல்லும்போது அவருக்கு பசியை தீர்த்த பதிகம். அதுல 2வது பாட்டுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய் வாவியில் கயல்வாய குளத்திடை மடைதோறும் காவியும் குவளையும் கமலம் செங்கழு நீரும் மேவிய குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய். கடுமையான பசி, அப்படி உயிர் போற மாதிரி பசியா இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த நேரத்தில் என்னை நீ அந்த உணவை தந்து என்னை அடிமையாக கொண்டாய் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல பார்த்தீங்கன்னா, வெப்பொடு பிணியெல்லாம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய் ஒப்புடை ஒளி நீளம் ஓங்கிய மலர் பொய்கை அப்படி அழகாய அணிநடை மட அன்னம் மெய்ப்படு குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. வெப்பொடு பிணியெல்லாம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய், அந்த பசியினால் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி நல்ல உணவை தந்து என்னை உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டாய் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அதே பதிகத்துல வரும் பழி வாராமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய் சுரும்புடை மலர்கொன்றை சொன்னவன் நீற்றானே அரும்புடை மலர் பொய்கை அல்லியும் மல்லிகையும் விரும்பிய குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரும்போது அவங்க கூடவும் ஒரு அடியார்கள் கூட்டம் வருவாங்க. அவங்களுக்கும் பசி வரும்ல, அதனால அந்த பழியும் வராமல் கொஞ்ச நேரம் ஆயிட்டுன்னா அடியார்களும் பசியில வாடுவாங்க. அதான் வரும் பழி வாராமே தவிர்த்து என்னை அடிமையாக கொண்டாய் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அதே பதியத்துல போந்தனை தறியாமே நமன் தமர் புகுந்து என்னை நோந்தனை செய்தாலும் நுண்ணலது அறியேன் நான் சாந்தனை வருமேலும் தவிர்த்து என்னை ஆட்கொண்ட வேந்தனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. யமன் தமர் என்னை துன்பப்படுத்தினாலும் உன்னை தவிர எனக்கு நான் வேறு ஒருவரை அறிய மாட்டேன். இறப்பு வரும்போதும் என்னை அந்த இறப்பை தவிர்த்து என்னை ஆட்கொண்ட தலைவனே, என்னை ஆட்கொண்ட வேந்தனே அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உருகி உருகி இந்த பதிகத்தில் பாடுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவங்க எழுதின அந்த பதிகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு யமையாடும் சம்பந்தன் காளியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டு அருளி அம்புந்து கண்ணாளும் தானும் அணிதில்லை செம்பொன்சை அம்பலமே சேர்ந்து இருக்கையாயிற்றே. என்னை அடிமையாக கொள்ளக்கூடியவர் திருஞான சம்பந்த பெருமான். அந்த திருஞான சம்பந்த பெருமானை அடிமையாக கொண்டு அருள் செய்த சிவபெருமான் அப்படின்னுட்டு என்னை அடிமையாக கொள்ளக்கூடியவன் அந்த இறைவன் அப்படின்னுட்டு இதுல சொல்ல 9ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. மேலும் அதே 9ஆம் திருமுறையில திருவாலி அமுதனார் சொல்லும்போது
செய்ய கோடுடன் கமலமலர் சூழ்தரு தில்லை மாமரையோர்கள் தாம் தொழ வையம் உய்ய நின்று மகிழ்ந்து ஆடு சிற்றம்பலவன் செய்ய வாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதினின் மாத்திரைகளோடு ஐய தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே. இறைவனுடைய அந்த திருவுருவம் என்னை அடிமையாக ஆக்கிவிட்டது அப்படின்ட்டு இறைவனுடைய திருவுருவத்தை வியந்து பார்த்து, இப்படிப்பட்ட திருவுருவம் என்னை அடிமையாக ஆக்கிவிட்டது அப்படின்ட்டு திருவாலி அமுதனார் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆழானோம் அல்லல் அறிய முறையிட்டால் கேளாதது என்கொலோ கேளாமை நீழாகம் செம்மையான் ஆகித் திருமிடரு மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை ஆள் ஆனோம், உனக்கு அடிமையாக நாங்கள் ஆகிவிட்டோம். அதான் ஆட்கொண்டு ஆள் ஆனோம். அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய துன்பத்தை சொன்னா நீதானே அதை கேட்டு சரி செய்யணும், நாங்க தான் உனக்கு அடிமை ஆயிட்டோமே அப்படின்ட்டு அம்மையார் இறைவனிடத்தில் கேட்கின்றார்கள். அதுபோல மணிவாசக பெருமானும் என்னை நீ அடிமையாக ஆக்கி கொண்டாய், அதன் பிறகு என்னுடைய அல்லல்களை எல்லாம் நீதானே தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால சுவாமி அவருக்காக பல அற்புதங்களை குதிரைகளை எல்லாம் கொண்டு நரி பரியாக்கி வைகை மண்ணடைத்து பிறம்படிப்பட்டு இப்படி பலவிதமான ஒரு திருவிளையாடல்களை செய்கின்றார். ஏன்னா ஆட்கொண்டவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தா அந்த அடிமைகளுடைய துன்பங்களை நீக்குவது இறைவனுடைய கடமை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிறது மாதிரி. அதுதான் அம்மையார் நாங்க உனக்கு அடிமையாயிட்டோம், நாங்க ஒரு அல்லலை சொன்னா நீதானே அதை சரி பண்ணணும், நீ கேட்காத மாதிரி இருந்தேன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னுட்டு அம்மையார் உரிமையோடு கேட்கின்றார்கள். மேலும் மேலும் 11ஆம் திருமுறையில அதிராடிகள் அருளிய மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவையில சொல்லும்போது, பெற்ற மெல்லோதி சிலம்பின் மகள் பெற பிச்சுகந்த மற்றவள் பிச்சன் மயங்கன் முன்னோன் பின் இணைமை மிக கற்றவன் நயன் புறங்காட்டிடை நடம் ஆட்டுகந்தோ செற்றவன் தந்தத்தவன் நம்மை ஆட்கொண்டு செய்தனவே. வெண் தந்தத்தவன், வெண்மையான தந்தங்களை உடைய அந்த விநாயக பெருமான் நம்மை ஆட்கொண்டு, நம்மை அடிமையாக கொண்டு அவன் நமக்கு துன்பத்தை செய்வானா, அவன் இன்பத்தையே செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு அந்த பெருமான் விநாயக பெருமான் நம்மை ஆட்கொண்டு செய்தனவேன்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். இப்படி அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, அந்த பெருமான் என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டு எனக்கு அருள் செய்தான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து குவளை கண்ணி கூரன் காண்க. பெருமான் குவளை போன்ற கண்களை உடைய அம்பிகையை ஒரு பாகத்தில் கொண்டவனாக அவன் இருக்கின்றான். இத திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது,
மையாடிய கண்டன் மலை மகள் பாகமது உடையான் கையாடிய கேடில் கரிமுறி மூடிய ஒருவன் செய்யாடிய குவளை மலர் நயனத்தவளோடும் நெய்யாடிய பெருமானிடம் நெய்த்தானும் எனீரே. குவளை மலர் நயனத்தவளோடும், குவளை மலரை போன்ற நயனம்னா கண்கள், அந்த கண்களை உடையவளோடு அந்த நெய்த்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு அம்பிகையை சொல்லும் பொழுது குவளை மலர் நயனத்தவள் அப்படின்னுட்டாதான் குவளை கண்ணி அப்படின்னுட்டு. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது தவழவெண் பிறை தோய்தரு தாழ்பொழில் சூழனல் திவழ மாமணி மாடம் திகழ் தெளிச்சேரியீர் குவளை போல் கண்ணி துண்ணென வந்து குறுகிய கவளமால் கரி எஞ்ஞன நீர் கையிற் காய்ந்ததே. அம்பிகையை சொல்லும் பொழுது குவளை போர் கண்ணி அப்படின்னுட்டு அந்த குவளை மலர் போன்ற கண்களை உடையவளாக அம்பிகை இருக்கின்றாள் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறையில திருவிசைப்பாவுல சொல்லும்போது இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காளை கவளமா கரிமேற் கவரி சூழ் குடைக்கீழ் கனகக் குன்று என வரும் கள்வன் திவழ மாளிகை சூழ் திருவிடைக்களியில் திருக்குறாணீழற்கீழ் நின்ற குவளை மாமலர் கண் நங்கையாள் நயக்கும் உலகன் நல்லழகன் நம் கோவே. குவளை மாமலர் கண் நங்கையாள், குவளை போன்ற பெரிய அந்த மலர், அந்த பெரிய கண்களை உடைய அந்த பெண்ணானவள் விரும்பக்கூடிய அந்த முருகப்பெருமான் அப்படின்னுட்டு இதுல குவளை மாமலர் கண் நங்கையாள் அப்படின்னுட்டு இதுல அந்த அகப்பொருள் துறையில ஒரு பெண்ணையும் சொல்லலாம். அதே நேரத்துல அந்த நங்கையாள் அப்படிங்கிறத நங்கை யானை அப்படின்னுட்டு சொல்லி அந்த தெய்வ யானை அம்மையையும் சொல்லுவதாக 2 பாடபேதம் இருக்கின்றது. அப்படி குவளை மாமலர் கண் நங்கையாள், குவளை போன்ற கண்களை உடைய அந்த பெண் அப்படின்னுட்டு இதுல இதுலயும் அந்த குவளை மலரை பற்றி சொல்லப்படுகிறது. மேலும் 10ஆம் திருமுறையில திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது 4ஆம் தந்திரத்துல வைரவி மந்திரத்துல சொல்லும்போது போல குழலி குலாய புருவத்தள் நீல குவளை மலரண்ண கண்ணினாள் ஆலிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி மேலை சிவத்தை வெளிப்படுத்தாளே. நீல குவளை மலரண்ண கண்ணினாள் அப்படின்னுட்டு அம்பிகையை அந்த குவளை மலர் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னுட்டு திருமூலரும் திருமந்திரத்துல சொல்றாங்க. மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருக்கழுமல மும்மணி கோவையில முதல் பாடல்ல பாத்தீங்கன்னா திருவளர் பவள பெருவரை மணந்த அப்படின்னுட்டு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அதுல 15வது வரியில பாத்தீங்கன்னா
மலைமகள் தனாது நயன குவளை நின் பொலிவினொடு மலர. மலைமகளினுடைய அந்த நயன குவளை அப்படின்னா குவளை மலர் போன்ற கண்கள் உன்னுடைய பொலிவினால் மலருகிறது அப்படின்ட்டு அம்பிகையினுடைய கண்களை நயன குவளைன்னே சொல்றாங்க. குவளை மலர் போன்ற நயனம். மலைமகள் தனாது நயன குவளை நின் பொலிவினொடு மலர. மறையோர் கழுமல நெறி நின்று பொலிய அப்படின்ட்டு 15வது வரியில இந்த குவளை கண்களை பற்றி சொல்லப்படுகிறது. திருவாசகத்திலே சொல்லும்போது குவளை கண்ணி பூரன் காண்க அப்படின்ட்டு திருவாசகத்திலையும் சொல்லப்படுகிறது. அது அதுதான் இதுல குவளை கண்ணி பூரன் காண்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய கண்ணுக்கு குவளை மலரை ஓமையாக சொல்லப்படுகிறது. ஆனா திருமருகல்ங்கிற திருத்தலத்துல ஞானசம்பந்த பெருமான் அந்த உயிரை இழந்த அந்த மணமகனை உயிர்ப்பிப்பதற்காக பதிகம் பாடுகின்றார். முதல் பாடல் என்ன? சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. அந்த இடத்துல ஒரு ஒரு இக்கட்டான இடத்துல அங்க மணமகன் இறந்து இருக்கின்றான். அந்த நேரத்துல இயற்கையை சம்பந்த பெருமான் வர்ணனை செய்கின்றார். மடையார் குவளை மலரும் மருகல். அந்த மடைகளிலெல்லாம் குவளை மலர்கள் மலர்ந்து கிடக்கின்றதுன்னு இயற்கையை ஏன் வர்ணனை செய்கின்றார்னு நாம சிந்திக்கணும். இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல இதை சொல்லுவாங்களா அப்படின்னு சிந்திச்சோம்னா, ஒரு கவிஞன் தான் சொல்ல வந்த கருத்தை வேறு ஒரு பொருளில் ஏற்றி சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு மரபு. இப்ப அந்த கொடிகள்லாம் மதுரையில அசையுது. அது கோவலனையும் கண்ணகியையும் இங்க வராதன்னு சொன்னது மாதிரி இருந்ததுன்னுட்டு அந்த சிலப்பதிகாரத்துல வரும். அது மாதிரி இங்கே ஞானசம்பந்த பெருமான் இறைவனுக்கு என்ன சொல்கின்றார் என்றால், உன்னுடைய வளமை மிகுந்த இந்த திருமருகல் என்கின்ற திருத்தலத்தில் மடைகளில் ஆறறிவு இல்லாத குவளை மலர்கள் நன்கு பூத்து அவைகள் மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆறறிவு உள்ள இந்த பெண்ணினுடைய குவளை மலராகிய கண்கள் அழுது கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறதான் அதுல சொல்லுதார். இயற்கை வளத்தை சொல்லுத மாதிரி சொல்லி இறைவனுக்கு உணர்த்துது. இந்த கூட சொல்லுவாங்க, அந்த வாழைப்பழத்துல ஊசி குத்துன மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அங்க இயற்கை வளத்தை சொல்லவில்லை சம்பந்த பெருமான். உன் ஊர்ல ஆறறிவில்லாத குவளை மலர்கள்லாம் மலர்ந்து கிடக்கு. ஆனா ஒரு பெண்ணினுடைய கண்ணுக்கு குவளை மலரை ஓமையாக கூறுவார்கள். ஆனால் இந்த பெண்ணினுடைய கண்ணிலிருந்து குவளை போன்ற கண்ணிலிருந்து கண்ணீர்லாம் வருது அப்படிங்கிறது தான் அந்த வேற ஏதாவது மலர சொல்லி இருக்கலாங்களா அந்த இடத்துல? அந்த குவளை கண்ணி கூரன் காண்கிறதுக்கு ஏற்றார் போல மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ, உனக்கு இது நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான். இவள் உள் மெலிவே, இந்த பெண்ணினுடைய கண்களிலிருந்து குவளை போன்ற கண்களிலிருந்து இப்படி கண்ணீர் வழிவது உனக்கு தகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இதுல கேட்கின்றார் சம்பந்த பெருமான். அது அடுத்து அப்படி அந்த குவளை கண்ணி கூரன் காண்க, அந்த குவளை போன்ற கண்களை உடைய உமாதேவியார், அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அவளும் தானும் உடனே காண்க அப்படின்ட்டு. உடனே அப்படின்னா பிரியாதுன்னு அர்த்தம். நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்லுவான், அவன் எங்க போனாலும் இவனும் உடனே போவான் ஐயா அப்படின்னு சொல்லுவான். அப்ப உடனே போவான் கூடவே அப்படின்னா பிரியாது செல்ல இருத்தல் அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
அதுபோல அந்த அம்பிகையும் சிவபெருமானும் பிரியாது இருப்பார்கள். அதான் அவளும் தானும் உடனே காண்க. அந்த பேச்சு வழக்கு சொல்றான். அவன் எங்க போனாலும் அந்த பையனும் கூடவே போவான்யா, உடனே போயிட்டே இருப்பான் அப்படின்னு. அவன் கூப்பிட்ட உடனே இவனும் போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நட்புல சொல்லுவாங்க. அதைத்தான் இதுல உடனே அப்படிங்கிறதுக்கு பிரியாது அப்படின்னுட்டு அதற்கு பொருள். அப்போ சுவாமியும் அம்பாளும் பிரியாது இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகிறது. இத திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வண்டார் குழல் அறிவையொடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானோர் தன் தாமரை மலராள் உரை தவளம் நெடுமாடம் விண் தாங்குவ போலும் மிகு வேணுபுறம் அதுவே. வண்டார் குழல் அறிவையொடு பிரியா வகை பாகம். அந்த வண்டுகள் ரீங்காரமுடக்கூடிய மலர்களை அணிந்த கூந்தலை உடைய அந்த பெண் பிரியா வகை பாகம். அவனை அந்த அம்பிகையை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வன்புற்றிளநாகம் அசைத்து அழகாக என்பிற்பல மாலையும் பூண்டு எருதேறி அன்பில் பிரியாதவளோடும் உடனாய் இன்புற்று இருந்தான் தன் இடை மருது ஏதோ. அன்பில் பிரியாதவள் பிரியாவிடையாகிய பார்வதி தேவியார். அப்படி அன்பிற் பிரியாதவளோடும் உடனாய் இன்புற்று அந்த இடைமருதில் அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, வரியார் புலியின் உரிதோல் உடையான் மலையான் மகளோடும் பிரியாது உடனாய் ஆடல் பேணும் பெம்மான் திருமேனி அரியோடு அயனும் அறியா வண்ணம் அளவில் பெருமையோடு எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் ஈங்கோய் மலையாரே. மலையான் மகளோடும் பிரியாது உடனாய் ஆடல் பேணும் பெம்மான். அந்த மலையான் மகளை விட்டு பிரியாதவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, பெருந்தடங்கன் செந்துவர்வாய் பீடுடைய மலைச்செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ண வெண்ணீரு அலங்கரித்தான் அமரர் தொழ அமரும் கோயில் தருந்தடக்கை முத்தழலோர் மனைகள் தொறும் இறைவனது தன்மை பாடி கருந்தடங் கண்ணார் கழல் பந்து அம்மானை பாட்டையரும் கழுமலமே. பெருந்தடங்கண் செந்துவர்வாய் பீடுடைய மலைச்செல்வி பிரியாமேனி. அந்த மலைச்செல்வியாகிய அந்த அம்பிகையை விட்டு பிரியாதவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் மூன்றாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எரியார் வேர்கடல் தானே இலங்கை கோந்தனை வீழ முறியார்ந்த தடந்தோள்கள் அடர்த்துகந்த முதலாளர் வரியார் வெஞ்சிலை பிடித்து மடவாளை ஒரு பாகம் பிரியாத பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. மடவாளை ஒரு பாகம் பிரியாத பெருமானார். அந்த அம்பிகையை விட்டு அம்பிகைக்கு ஒரு பாகம் கொடுத்தவர், அம்பிகையை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய
அந்த இறைவன் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அங்கம்பிரி துத்தி அறவாமை விரவாரமரர் மார்பில் அழகன் பங்கய முகத்து அறிவையோடு பிரியாது பயில்கின்ற பதிதான் பொங்கு பறவை திரை கொணர்ந்து பவழத்திரள் பொலிந்த அயலே சங்கு புரியப்பி தரளத்திரள் பிறங்கொழிகொள் சந்தை நகரே. அதாவது பங்கய முகத்து அறிவையோடு பிரியாது பயில்கின்ற பதிதான் அப்படின்ட்டு. பங்கய முகம், அம்பிகையினுடைய முகம் தாமரை போன்ற முகமாக இருக்கிறது. அந்த அறிவை அந்த பெண்ணோடு பிரியாது இருக்கக்கூடிய இறைவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில இதற்கு முந்தி பார்த்தோம். பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருக்கழுமல மும்மணி கோவை. அதுல முதல் பாடல்ல பார்த்தீங்கன்னா திருவளர் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல 3வது வரியிலேயே அம்பிகையை விட்டு பிரியாதவன் அப்படின்னு சொல்றாங்க. திருவளர் பவழ பெருவரை மணந்த மரகத வல்லி போல ஒரு கூறு இமயச் செல்வி பிரியாது விளங்க பாய்திரை பறவை மீமிசை முகிழ்த்த. இமயச் செல்வி பிரியாது விளங்க, அந்த இமவான் மகள் இறைவனை விட்டு பிரியாது விளங்கி கொண்டு இருக்கின்றாள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதைத்தான் அவளும் தானும் உடனே காண்க. அம்பிகையும் இறைவனும் பிரியாமல் இருக்கின்றார்கள். இறைவனை விட்டு பிரியாது அம்பிகை இருக்கின்றாள். உடனே அப்படின்னா பிரியாது அப்படின்னு பொருள். அவ்வாறு அந்த அம்பிகை குவளை போன்ற கண்களை உடையவளாக இருக்கின்றாள். அந்த குவளை போன்ற கண்களை உடைய அந்த அம்பிகையை ஒரு பாகத்தில் ஒரு கூறனாக ஒரு பாகத்தில் கொண்டவனாக இருக்கின்றான். அம்பிகையும் இறைவனும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது அவர்கள் இருக்கின்றார்கள் என்று மணிவாசக பெருமான் இறைவனை உடைய திருக்கோலத்தை கண்டு வியந்து வியந்து இவ்வாறு பாடுகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.